ஹலோ மைடியர், நான் உங்கள் காமெடி டெரரிஸ்ட். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க நான் நம்புறேன். இந்த வருஷம் தீபாவளி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கடந்த காலத்து தீபாவளியை காட்டிலும் இந்த காலத்துல உள்ள தீபாவளி மிகவும் நல்லா இருந்துச்சா? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் அவ்வளவா நல்லா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தீபாவளிக்கும் இப்போ உள்ள தீபாவளிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தீபாவளினாலே தவிர்க்க முடியாத ஒரு பண்டிகை. தீபாவளி வருதுனாலே 2 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம ஏரியாவில் வெடிச்சத்தம் கேட்கும். அப்பயே நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஓடும், தீபாவளி வந்துருச்சுடா அப்படின்னு. தெருவோர வியாபாரிக அந்த ஒரு நாளைக்காண்டி வருஷம் ஃபுல்லா உழைப்பாங்க. தீபாவளி வேலைனாலே 6 மாசத்துக்கு முன்னாடியே தீபாவளி வேலை வந்துருச்சுன்னு ரொம்ப கிடுகிடுன்னு எல்லாரும் வேலை பார்ப்பாங்க. அந்த காலத்துல ரெடிமேட் ட்ரெஸ் கிடையாது. ரெடிமேட் ட்ரெஸ் பணக்காரவங்க போற ட்ரெஸ். ஆனா நமக்கு டெய்லர் கடையில் எடுத்து தைக்கிறதே ட்ரெஸ். ஊருக்கு 2 செலவு கடையா இருக்கும். ஆனா அந்த 2 செலவு கடையும் ஒரு மாசம் ஃபுல்லா தலைவர்கள் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. முடி வெட்டுறது ரொம்ப ரேரா இருக்கும். அந்த காலத்துல இஎம்ஐ கிடையாது, ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது. வறுமை இருந்தாலும் பண்டிகை காலத்துல புத்தாடை அணியாத நாட்களே கிடையாது. நம்ம வீட்டில் 500 ரூபாய்க்கு வெடி வாங்கிட்டு வந்தாலும் 2 வருஷம் தீபாவளிக்கு வெடிக்கிற மாதிரி வெடி அவ்வளோ இருக்கும். இப்போ அப்படியா 500 ரூபாய்க்கு ஒரு பாக்ஸோட முடிஞ்சிருக்கு. சொந்த பந்தம்லாம் பண்டிகை காலத்தில் வீட்டுக்கு கூடுவாங்க. ஆனால் இப்போ வாட்ஸ்அப்பில் சொந்த பந்தங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீடு தேடி போய் வாழ்த்துக்கள் சொன்ன காலம் போய் வாட்ஸ்அப்பில் வாழ்த்துக்கள் சொல்கிற காலம் வந்துருச்சு. வீட்டில் செஞ்சு பலகாரம் சாப்பிட்ட காலம் போய் ஆனந்த பவன்லையும் ஜம்ஜம்லையும் பலகாரம் சாப்பிட்ற காலம் வந்துருச்சு. தீபாவளிக்கு போட்ட புது ட்ரெஸ்ஸை மறுநாள் ஸ்கூலுக்கு போட்டு கெத்து காமிக்கும் போது வர ஒரு சந்தோஷம் இருக்கே, அந்த சந்தோஷம் வாழ்க்கையில விலை கொடுத்தாலும் கிடைக்காது. உன் ட்ரெஸ்ஸை காட்டி யார் ட்ரெஸ் அழகு போட்டி போட்டு சீன் போடுவோம். அந்த சீனு வேற லெவலா இருக்கும். தீபாவளி வந்தாதே புது படம் சன் டிவில போடுவாங்க. அந்த நாளுக்காண்டியே காத்துக்கிட்டு இருந்த காலங்களும் தலை நிறைய எண்ணெய் தேய்ச்சி காலையில குளிச்சு புது சட்டையில சந்தனத்தை பூசிட்டு அம்மா வைக்கிற இட்லியில கறி குழம்பை ஊற்றி சாப்பிட்டு சீனி வேட்டை வெடிச்சுட்டு கைகால கழுவிட்டு மறுவாட்ட மதிய சாப்பாடை சாப்பிட்டு புது படம் பார்த்துட்டு மொட்டை மாடியில தூங்குவோம் பாரு ஒரு தூக்கம். அந்த தீபாவளி இந்த தீபாவளிக்கு சமமா? தீபாவளினாலே குடும்பமா எல்லாரும் புது ட்ரெஸ் போடுவாங்க. அதுவும் அந்த ஊரே வெடி வெடிக்கும், அந்த ஊரே தீபாவளி கலக்கட்டும். ஆனா இப்போ ஒரு ஏரியாவில் 10 பேர் இருக்காங்கன்னா வெறும் 5 பேர் தான் தீபாவளி கொண்டாடுறாங்க. 5 பேர்னால கொண்டாட முடியல. ஏன்னா வறுமை, இஎம்ஐ கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கும், நல்ல பிரச்சனையே. அதுவும் வண்டி வாடகை, வீட்டுக்கு பைக் இருக்கு, பைக்குக்கு பின்னாடி ஒரு கடன் இருக்கு. ஆனா இப்ப உள்ள தீபாவளி கடந்து போற ஒரு நாள்ல அது ஒரு நாளாவே இருக்கு. நாளைக்கு தீபாவளினா இன்னைக்கு கூட வெடிச்சத்தை வீட்டு பக்கம் கேட்கல. இருக்கப்பட்டவனுக்கு தீபாவளி, இல்லாதவனுக்கு கடந்து போற நாள்ல அது ஒரு நாள். இந்த வருஷம் தீபாவளியை நீங்க எப்படி கொண்டாடுனீங்க? இதுல நீங்க எதெல்லாம் மிஸ் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.